குட் மார்னிங். உள்ளாரி காலையில் எந்திரிச்சோடனே இன்னைக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறேன்னா, என் பொண்ணு என்னை எந்த வேலையுமே செய்ய விட மாட்டேங்கிறா, எந்திரிச்சிட்டே இருக்கான்னு சொல்லி அவர் ரூம் கத்திட்டு இருந்தேன். இது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, பாருங்க நம்ம வீடு எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கா. சரி இன்னைக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் ஆர்கனைசேஷன் பண்ணலாம் அப்படின்னா சும்மா எல்லாத்தையும் அங்கங்க ஒரு கொஞ்சம் எடுத்து அடிக்கிட்டு வீடு ஆல்ட்ரு வேலை நீங்க இன்னும் இது ஆரம்பிக்கவே இல்லையா, அப்டேட் பண்ணுங்கன்னு அதிக பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. இங்க எல்லாமே மோசமா கிடக்கு. சத்தம் போடா சிவா. பாப்பா தூங்குறா, தட்டாத சிவா. அதனால செய்ய முடியல, இவ்வளவு நாளா கொஞ்சம் செய்ய முடியலையா. இப்பதான் சரி கிச்சனுக்கு எல்லாமே அந்த இது பண்ணிடலாம், செல்ஃபு கில்ஃப்லாம் வச்சிடலாம், ஏதோ முடிஞ்சது இப்போதைக்கு பண்ணலாம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கறதுனால இன்னைக்கு ரெடி பண்ணலான்னு இருக்கோங்க. ஏன்னா பாப்பா வந்து அங்க கம்பி நீட்டிட்டு இருக்கு, அந்த கல்லுமே ஆடுது, அடுப்பு வச்சிருக்கிற கல்லு. அது எப்பயா இருந்தாலும் எனக்கே டேஞ்சர் ஆகிடலாம். அடிக்கடி அடுப்பு ஆடி அதுல இருந்து அன்னைக்கு ஒரு நாள் 2 நாள் சுடுதண்ணியை கூட அப்படியே ஊத்திக்கிட்டேன். அதனால ரொம்ப டேஞ்சர். அதனால அதை மாத்தணுங்க. அப்படியே இந்த விழாவை கண்டினியூ பண்ணலாம். இதில் இந்த செடி வைக்கிற அன்னைக்கு இதெல்லாம் நான் எடுத்து வந்து இங்கே வச்சுருந்தேங்க. அதெல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு. இன்றைக்கி இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு இந்த தோடம்பு ரொம்ப மோசமாக கிடக்கு. இதெல்லாம் தூக்கி போடலாம். நம்ம அப்புறம் இருக்கிற இடமே அப்படி தான். அது ஏதாவது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக வைக்கலான்னு சொல்லிட்டு காலையில் ஹெல்ப் பண்ண போகிறேன். நீ சிவாவுக்கும் லீவு, இன்னும் அதிகமாக அவங்களுக்கும் வேலை இருக்காது. அதனால் இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாங்க, பாப்பா தூங்கக்கூடியான்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சந்தில் எதுவுமே வைக்காதன்னு சொல்லிட்டாங்க. இவர் உரம் அதிகமாக வச்சுருக்கிறாரு. சிமெண்ட்லாம் வச்சுருந்தோமா, ஏமாம்மா முன்னாடி எடுத்துகிட்டு போகிற, அது எல்லாமே தோட்டத்தில் கொண்டு போய் போட சொல்லிட்டேன். சிமெண்ட்லாம் கொஞ்சம் தாங்க இருக்குது, போன டைம் வாங்கினது, திரும்ப வாங்கணும் எல்லாமே. நீ தானே வச்சுருந்த, என்ன கேட்குற? அவன் இப்படி தாங்க எந்த பொருளை எடுத்தாலும் என்னையே கேட்குறான். பென்சில் எங்கம்மான்னு கேட்குறான், லப்பர் எங்கம்மான்னு கேட்குறான். எல்லாத்தையும் நீ தானே தொலைச்ச, எங்கே இருக்குன்னு பாரு. தண்ணி நின்னுடு சமய. அதிகமா செடி போட்டாருங்க, அதெல்லாம் பொழைக்கல. அந்த மண்ணெல்லாம் வேஸ்ட் ஆக கூடாதுன்னு சேமிக்கிறாரு. ஏமா சந்தெல்லாம் நீட் பண்ணியாச்சுங்க. பாருங்க, எந்த பாப்பா தூங்குறாங்க. இப்பதான் தூங்க வைக்க முடிஞ்சது. ஏன்னா என்ன சார் பண்றது, அப்புறம் பேசுறதே அப்படியே ஏதோ 10 நாள் சாப்பிடாத மாதிரி தான் பேசுவோம். சமாளிச்சு தானே ஆகணும். இப்பதாங்க தூங்குனா, அதனால நானுமே இன்னும் ஒண்ணும் செய்யல. ஒரு பாம்பு போச்சு வச்சிருக்கேன். ஆமா, அதுகிட்ட அன்னைக்கு காமிச்சாங்கல்ல, அது தோட்டத்துல புதைச்சாச்சுங்க. ஆமா, மண்ணிலே புதைச்சாச்சு. அதான் இவர் வந்து ரொம்ப நல்லா ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்கிறாருங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, கோழி கூண்டு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. இப்ப கட்டுறியாமம்மா, அதுக்கு வீட்டுக்கு ஜாமான் வாங்கும் போது அப்படியே அதையும் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஆசை எங்களுக்கு. வந்து கிண்ணி கோழி, இந்த அப்புறம் என்ன கோழிமாம்மா, இன்னொன்று வான் கோழி, அதெல்லாம் வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைங்க. அதெல்லாம் வளர்த்தா கூட ஏதாவது பாம்பு பூச்சிலாம் வந்தால் அதுவே பிடிச்சி சாப்பிட்ரும். அதுக்காகவே மெயினாக வளர்க்கணும்னு ஆசை. அதான் வடலூரில் கோழி சந்தை ரொம்ப ஃபேமஸ் ஆச்சா, அங்கே போகணுன்னு ரொம்ப ஆசை. ஏற்கனவே போனாங்க, எங்கள் அக்கா ஃபேமிலியோட ஒரு டைம் போனோம்ல, அன்னைக்கு வந்து சந்தை இல்லை. அது ஆனால் இந்த கூண்டுலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் கோழிலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்கிறோம். ஏற்கனவே இவர் கூண்டே அடிக்காமல் போய் கோழி வாங்கலாம் அப்படின்னு சொன்னார். அது ஒரு இடத்துல நிற்காதுங்க. எங்கே நைட்டில் கவுத்து போட்டாலுமே எலி பெருசாக சுற்றுது. அது ஏதாவது பண்ணிட்டோம், நாயெலாம் இருக்குது, பாம்புலாம் வரும், ஏதாவது பண்ணிடுவோங்கிறதுனாலே நான் தான் வேணான்னேன். இல்லைன்னா எல்லா கோழியும் ஏற கொடுத்துருப்பாரு. அதனால கூண்டு கட்டுறோம். அப்புறம் வந்து கிச்சனுக்கு செல்ஃப் வச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம் வாங்க. நான் இப்போதான் சாப்பாடே வைக்க போகிறேன். கேட்குதுங்களா, மேடம் எந்திரிச்சிட்டு கூப்பிட்டுட்டு கிடக்குறாங்க. ஆஹாங்கிறாங்க. டேய் குட்டி தங்க, குட்டி மயிலு, அம்மாவை கூப்பிட்டீங்களாடி, அம்மாவை கூப்பிட்டீங்களா? சத்தம் ஆவும் அப்படிங்கிறாங்க. மேடம், குட்டி மேடம், குட்டி மேடம். நம்ம பார்க்கலன்னா ஒரு சில டைம் என்ன தெரியுமாங்க செய்கிறா, நெம்பி நெம்பி தலை மட்டும் அப்படியே யானையிலேருந்து கீழே விழுந்துருதுங்க. அந்த அளவுக்கு எம்பிக்கிட்டே இருக்கிறா. இன்னைக்கு முருங்கைக்கீரை ஸ்பெஷலுங்க நம்ம வீட்டில். அதனால காலையிலேயே முருங்கை மரத்தெல்லாம் காலி பண்ணுறாரு, கீழே இருக்கிற கிளையெல்லாம். சிவாவை பார்த்தீங்களா, சந்தை நீட் பண்ண உடனே சைக்கிளை கழுவி கொடுத்த உடனே சைக்கிள் ஓட்டிட்டு கிடக்குறான். இங்கே வா சிவா, பாப்பாவை கொஞ்ச நேரம் உட்கார வச்சு ஓட்டு சிவா. ஆ, பாப்பா மட்டும் உட்காரட்டும். ஓ மடியெல்லாம் உட்கார மாட்டா, தனியாக வேணா உட்காருவா. அப்படி இப்படின்னு நைட்டு நேரம் போனதே தெரியலங்க. நான் போயிட்டு என்ன பண்ணேன்னா, கோழி குண்டுக்கு உள்ள கபோர்டு ஒர்க்குலாம் வீட்டு ஆல்ட்ரு ஒர்க்குக்கு போய் கேட்டு வந்தேன்.
அதுக்குள்ள விலை ஏத்துறாங்க. ஒரு கடப்பா கல்லுக்கு 100 ரூபா விலை ஏறி இருக்கு, கல்லுக்கு 2 ரூபா ஏறி இருக்கு. கல்லு கோழி குண்டுக்கு மட்டுமே 50 கல்லு தேவைப்படுது. 50 கல்லு உள்ள பாத்தீங்கன்னா ஒரு 30 கல்லு, 80 கல்லு. 80 கல்லு 4 கடப்பா கல்லு எல்லாம், ஆமா மொத்தமா சேர்த்து. இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் வீடு கொஞ்சம் ஆல்டர் பண்ணி வைக்கலாம். நான் விலையை கேட்டு கொஞ்சம் ஷாக் ஆகி வந்துட்டேன். அதனால ஃபர்ஸ்ட் உள்ளாக்கி இந்த கபோர்டு ஐட்டங்களெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துரு. தோட்டத்தில் ஒரு கோழி கூண்டு, சிக்கன் பக்கடை கடை வச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அப்போ ஒரு இது இருந்து ஃப்ரேம் மட்டும் இருந்தது, மேலே அடுப்பு வைக்கிற ஃப்ரேமு. அதை சுற்றி அப்படியே தட்டி மாதிரி அடித்து வெல்டிங் வச்சு எவ்வளோ ஆகும்னு கேட்டு அதை ரெடி பண்ணிக்கலாம்னு பார்க்குறேன். ஆனால் நம்ம 4க்கு 4 கூண்டு போட்டு கட்டினா குள்ளாய் மேலே ஏதாவது ஜாமான் கூட அடுக்கி வச்சுக்கலாம், குச்சி வச்சுக்கலாம். அதுக்காக நான் பார்த்தேன், நல்லாயிருக்கும் ஸ்ட்ராங்கான்னு பார்த்தேன். அது எதாவது ரெடி பண்ணுங்க. அதோட முக்கியமாக எங்கள் அம்மாயை வந்து ஊருக்கு கூப்பிட்ருக்கேன். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து, எனக்கு இப்போ 30 வயசு ஆயிடுச்சு. இல்ல 2 வருஷத்துக்கு அப்புறம், இப்ப 2.5 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வராங்க. வந்திருக்காங்க, தங்க மாட்டாங்க. நான் இப்ப 10 நாள் எனக்கு தங்க மாட்டேன். சண்டை அப்ப நான் ஈரோட்ல இருந்தேன்னா வந்து இருந்தாங்க இவங்க கூட. இந்த டைமும் வராரு. ஆனா இத பத்தின முக்கியமான ஒரு விஷயம், பர்சனலான ஒரு விஷயம் வந்து நாங்க அந்த இது என்னமோ மெம்பர்ஷிப்ல போட்டு வைக்கிறோம். அதுல சொல்றோம்ல, மெம்பர்ஷிப்ல தான் போடுவோம். எனக்கு 3 மெம்பர்ஸ் இருப்பீங்க, நான் கண்டிப்பா அதை போடுறேன். போடுறேன்னு சொல்லி ஏமாத்தலாம்ங்கறவங்க சொல்றாங்க. அவங்க அம்மா வருவாங்க எங்க வீட்ல, உடனே கேட்கலாம். இதுமா அப்படி வாமா, கை ரொம்ப வலிக்குதுங்க. உடனே குடும்பத்துல நடக்கிற விஷயத்தெல்லாம் காசாக்குறோம்னு நினைச்சுக்காதீங்க. அதுல தெரிஞ்சுக்கணும்னு ஆரம்பத்துல என்னை பத்தி என் மேல அக்கறை உள்ளவங்க நிறைய பேர் கேக்குறாங்க, என்ன நீங்க அப்படி இருக்கீங்க, என்னாச்சு. பாட்டி வந்தா கண்டிப்பா சொல்றாங்க. ஏன்னா அதெல்லாம் நான் வந்து மெம்பர்ஷிப்ல போட்டு வைக்கிறேன். டைம் கிடைச்சா பாருங்க. மெம்பர்ஷிப் சேரணும்னு நான் சொல்ல வரல, தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா. நீங்க நினைக்கிற மாதிரியான ஸ்டோரி எல்லாம் இது இருக்காது. ரொம்பவே இந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் நீங்க இல்ல இந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. மொத்தமா எங்க லைஃப் ஸ்டைல் வேற, நாங்க லவ் ஸ்டோரி வெளியில சொன்ன கதை வேற, எல்லாமே வேற. ஏன்னா எங்க வாழ்க்கையில சொல்லக்கூடாத விஷயங்கள், சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு காரணமும் அந்த விஷயங்கள்லாம் ஒரு காரணம். நாங்க என்னன்னா இன்னும் ரொம்ப பெட்டரா இருந்தோம் லைஃப்லாம். இதெல்லாம் வந்து எல்லாமே வேணுங்க. எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கல, இவரோட சம்பந்தப்பட்டதுதான், தனிப்பட்ட என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை. நீங்க கேட்க நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க, இவனுக்கு என்னப்பா வீடியோ போடுறான், சம்பாதிக்கிறான், ஜாலியா இருக்கான்னு. எனக்குள்ள எவ்வளவு வலிகள் இருக்கு. நான் எந்த மாதிரி பாதையில கடந்து வந்திருக்கேன், வளர்ந்த விதம், நான் கல்யாணம் பண்ணது, லவ் பண்ணது, அப்பா அம்மா எல்லாத்த பத்தியுமே சொல்லான்னு இருக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு மனசுல ஒரு பாரமா இருக்கு. இன்னொரு விஷயம் கேட்டீங்க, நீங்க மட்டும்தானா, நீங்க மட்டும்தானா, எல்லாத்தையுமே சொல்றேன் இதை கண்டிப்பா. ஏன்னா நீங்களும் தெரிஞ்சுக்கோங்களேன். எனக்கு எப்படி ஜாயின் பண்றதுன்னு சில பேர் கேட்டாங்கன்னா, அது ஜாயின் பண்ணும் விருப்பம் இருக்கிறவங்க கேளுங்க. ஒரு 10 பேர் கேட்டா அதுக்கப்புறம் நான் வீடியோ போடுறேன். ஒன்றும் பெருசாலாம் இல்லை, எவ்வளோ 120 ரூபாய் என்னமோ போட்டு வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப பர்சனலான விஷயம் தெரிஞ்சுக்க 250 ருபீஸ் போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா அது அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதனாலதான் அவ்வளவு அதிகமா வேண்டிய விஷயம். அது மீறி நான் கேட்கறதுனால சொல்றேன். அதனால ஒரு 250 ரூபா விருப்பம் இருந்தால் பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தனோட வாழ்க்கை லைஃப் இருக்குமான்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதனால நாளைக்கு நான் என்னோட லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நான் சந்தோஷமா, என் வீட்டு சைடு அப்பத்துல இருந்து, நான் பிறந்ததுல இருந்து இவரு கூட வர்ற வரைக்குமே நான் ஹாப்பியாவே தான் வந்துகிட்டு இருந்தேன். இவரோட வாழ்க்கைலாம் சொல்ல நான் என்ன எப்பவுமே நீங்க நல்லா என்ன கேட்டீங்க, ஏன் நெகட்டிவா பேசுறேன். அப்ப என்னோட வாழ்க்கையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் ஏன் அப்படி இருக்கேங்கிறதே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும். வெளியில பார்க்க எல்லாம் நல்லா இருப்போம், எல்லாமே இருக்கும். உள்ளுக்குள்ள எனக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஷேர் பண்றது கிடையாது. அதனால சொல்றேன், எனக்கு பண்ணணும்னு தோணலைங்க. நான் மோஸ்ட்லி என் ஒய்ஃபுக்கிட்டே நான் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்ல மாட்டேன். கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசாக எல்லாத்தையும் சொன்ன அதுக்கப்புறம் சொல்றது கிடையாது. அப்படியே போயிட்டு இருக்குங்க லைஃப் போற போக்குல. அதான் எங்க அம்மா போய் கூட்டு வரணும். அவங்களை 10 நாள் என் கூட கடைசி காலத்துல அவங்க மெமரியா முடியாதுன்னு சொன்னாங்க. சண்டை அதுவும் அவங்க வர முடியாதுன்னு சொல்றதுக்கும் இங்க ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு. அதையுமே அதுலதான் சொல்லுவான். நான் இவரு சண்டை போட்டு நீ வந்துதான் ஆகும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு சரி ஓகே நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்த உடனே தான் எங்க வீட்டு வேலை ஸ்டார்ட் ஆகும். அவங்களுக்கு வேலை தலைவலியா இருக்குமோ என்னமோன்னு அது வேற எனக்கு ஒரு சைடு. வீட்டு வேலைன்னா பெருசா ஒண்ணும் பண்ணலங்க. என்னன்னா கொஞ்சம் அமௌண்ட்டுக்கு ஒரு 2000 ரூபாய் பக்கமா கையில பணம் இருக்கு. கல்லு வாங்கி வைக்கலான்னு இருக்கிறேன். கடப்பா கல் வாங்கி வச்சோம்னா அடுத்த காசு வரும்போது சிமெண்ட் எடுத்து அழகா பூசி மெயினா கதவு டோர் போட்டுட்டு அப்புறம் கரண்ட் பில்லு 1000 ரூபா ஓடுதுங்க இந்த மாசமும். ரொம்ப அநியாயம். இது ஒரு பிரச்சனை எனக்கு. நான் சம்பாதிக்கல. கதவு வந்து 5 ரூபா வரும்ட்டாங்க. கதவு போட்டுட்டு ஃப்ரண்ட்ல ஷெட் மாதிரி இறக்கிட்டா நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம். இல்ல ஒரிஜினல் பிளைவுட் 5000 பக்கமா வருதுன்னு சொல்றாங்க. ரொம்ப குவாலிட்டியா கேட்டிருக்கேன், யூபிசி மாதிரி கேட்டிருக்கேன். அதனால ரேட்டு கொஞ்சம் அதிகமாக வர சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணணும். அப்படியே ஒரு லைஃப் போயிட்டு இருக்கு. நிறைய ரீல்ஸ் அது நிறைய இருக்குங்க, பண்ணணும்னு தோணுது, பண்ண முடியல. அது என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கவங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஒரு 2 குழந்தைங்களை வச்சுட்டு பண்றோம்னா நமக்கு ஏதோ ஒரு விதத்துல சப்போர்ட் இருக்கும். சப்போர்ட்னா நான் பணம் குழந்தைகளை பாத்துக்கிறது நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டாங்கன்னா நம்ம பண்ணலாம். நமக்கு பாப்போம். அதுதாங்க சொல்லணும்னு நினைச்சேன். நான் பேசுனா இன்னொரு 1/2 மணி நேரம் கூட பேசுவேன்.
30 நிமிஷம் போட சொன்னீங்க, அது இதுவே கம்மி தான். என்னவா அப்புறம்? ஆமா, வீட்டு கல் வாங்குறேன்னு தாங்க போனாரு. ஆனா இப்போ வாங்கல, வந்துட்டாரு காலையில தான். ஆனால் அவர் ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் வச்சுங்க, மைண்டில் ஓடுற ஒரே ஒரு விஷயம். நான் இது சொல்கிறேன், நடக்குதோ நடக்கலைன்னு எனக்கு தெரியாது, இதனால சொல்கிறேன். என் வாழ்க்கையோட பெரிய லட்சியமே ஒரு பெரிய யூடியூபர் அவரை தான். இந்த பிளாகரில் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக வரணுங்கிறதான். நடக்கும், கண்டிப்பாக பண்ணிகிட்ருக்கேன். பேக்ரவுண்டில் தெரியாது, நான் உங்களுக்கு சொல்லணும் சேனல் கிரியேட் பண்ண கூட. அது வரணும், நல்லா சம்பாரித்து கலையரசின்னு கொட்டை இடத்துல ஒரு வீடு கட்டணும். ஷோவில் சொன்னது தான், கட்டி இவ்வளோ காரில் கூப்பிட்டு போகணும். இதுதான் என் வாழ்க்கை லட்சியம். சாகிறதுக்குள்ள அதை பண்ணிடுவேன். அதுதான் என் லட்சியமே தவிர மற்றபடி ஒன்றும் என் பையன் ஆசைப்படலாம். சொன்ன அதே வார்த்தையை எடுத்து அந்த வீடியோ ரீக்ரியேட் பண்ணுவேன் நான். கண்டிப்பாக கார் வாங்கி வீடு கட்டி கலையரசின்னு கொட்ட இடத்துல போடணும் சார். நான் அந்த ரீலை போட்டு நான் போடுவேன். அப்போ அதுக்குள்ளே யூடியூப்பில் நாங்கள் எப்படி போடலாம் எனக்கு தெரியாது, சொல்கிறேன். ஆனால் நான் ரீக்ரியேட் பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணியே தீருவேன். உங்களோட சப்போர்ட் அதுக்கு பெரிய காரணம். நீங்களாம் என்னோட ஃபேமிலி. இன்னும் சொல்ல போனால் நான் ஹாய் ஃபேமிலின்னு சொல்லி நெஞ்சனக்கெல்லாம் விரும்பல. அதனால தான் வீடியோஸில் சொல்கிறத விட்டுட்டேன். ஏன்னா சென்டிமெண்ட்டாக எமோஷ்னலாக எனக்கு அட்டாக் பண்ண பிடிக்கலங்க. அது எனக்கு கொஞ்சம் கிரிஞ்சியாக தெரியுது. அப்புறம் நான் யாரையும் வெளியில் பார்த்து பேசாமல் வந்தேன்னா எனக்கு கோச்சிக்காதீங்க, நான் கொஞ்சம் ஷை டைப்பு. அதனால் சொல்கிறேன், யாராவது என்ன பார்த்தீங்கன்னா நீங்களே கூப்பிடுங்க, டே இங்கே வாடான்னு கூப்பிட்டாடே வந்துடுவோம். நான் பெரிய ஆளும் கிடையாது. பாய்ங்க. என்னது வீடியோ அவ்வளோதானா?